ஜெபம். எங்களை நேசிக்கிற என் அன்பின் தகப்பனே, உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசப்பா. கடந்த நாட்கள் மாதங்கள் முழுவதுமாக நீர் பாதுகாத்தீரப்பா. இந்த மாத கடைசியில் வந்து நிற்கிறோம் இயேசப்பா. எங்களை எந்த ஒரு சேதமும் வராதபடிக்கு நீர் பாதுகாத்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசப்பா. தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எங்கள் எல்லைகளை பெரிதாக்கும். உமது கரம் எங்களோடு இருக்கட்டும். தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு எங்களை விலக்கி காத்தருளும். எல்லாவற்றிற்கும் உம்முடைய கிருபை வேண்டும் அப்பா. கிருபை இருந்தாதான்ப்பா உம்மை விசுவாசிக்கிறோம். 100க்கு 100 உம்மை நம்புகிறோம். உம்முடைய கிருபை வேண்டும் அப்பா. உம்முடைய அன்பின் நிழல்கள் எங்களை மூடி மறைத்து கொள்ளட்டும் அப்பா. தேசத்தில் சமாதானம் வேணும் தகப்பனே. இழந்தவைகளை எல்லாவற்றையும் தாங்கப்பா. நீர் படைத்த உமது ஜனங்களின் பொருளாதாரத்தை மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்முடைய விலை உயர்ந்த இரத்தத்தால் கழுவி அவர்களை சுத்திகரிங்கப்பா. தேசத்து தலைவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. அரசியல் தலைவர்கள் வாக்குவாதங்கள் ஒன்றும் வராதபடிக்கு நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்கு சென்று ஊழியம் செய்தாலும் உம்முடைய தூதர்களால் பாதுகாத்து கொள்ளுங்க இயேசப்பா. விமானம் மூலம் ஊழியம் செய்கிறவர்கள், தொழில் செய்கிறவர்கள், உயர்கல்வி படிக்கிறவர்கள், வியாபார தொடர்பு உடையவர்கள் எல்லாவற்றிற்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க இயேசப்பா. விமான கோளாறுகள் ஒன்றும் தடைபடாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. மிஷினரி ஊழியர்களுக்காக, கிராம ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் கொடுத்து அவர்களை பாதுகாத்து ஆசீர்வதிங்க இயேசப்பா. அந்த ஏப்ரல் மே மாதம் விபிஎஸ் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் இயேசப்பா. அவர்கள் வெயில்களில் தாக்கம் பிள்ளைகளுக்கு எந்த ஒரு சேதமும் வராதபடி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. மழை தேவைகளுக்காக உம்மை துதிக்கிறோம் இயேசப்பா. உம்மிடத்தில் ஆண்டவரே தயவாய் கேட்கிறோம் இயேசப்பா. இந்த வெயில் காலத்திலையும் எங்களுக்கு தேவையான மழையை தாங்கப்பா. சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன் அப்பா. ஜிடிகே டிவிக்காக ஜெபிக்கிறோம். அம்மா ஐயாவை பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து கொள்ளுங்க. வேலை செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் இயேசப்பா. அவர்களையும் நீங்கள் எந்த சூழ்நிலைகளிலும் எல்லாவற்றிலும் இருந்து அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க இயேசப்பா. ஜிடிகே டிவி இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்காக ஜெபிக்கிறோம். எந்த ஒரு இந்த வெயில் நேரத்திலையும் தகப்பனே எந்த ஒரு சேதமும் வராதபடி பாதுகாத்து கொள்ளுங்க இயேசப்பா. டிவியில் பேசுகிற என்னை மறைத்து நீங்க பேசுங்கப்பா. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் ஆமேன். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ஜிடிகே டிவி அனைவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இயேசுவே உம் நாமத்தினால் இன்பம் கொண்டு யாவருக்கும் நன்றியுள்ள இதயத்துடன் கொடினோம் என்ன நாளிலே. எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போ. நிலையில்லாயுலகில் நெறித்தவரியலைந்தோ நின்னொளி பிரகாசித்திட நீங்க ஜீவன் கண்டடைந்தோம். எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போ. நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போ. மண்ணை நாடி பொன்னை அடைந்தோ, புகழ் தேடி மாற்றம் கொண்டோ, விண்ணை நோக்கி ஜெயம் பெற்றோ. இயேசுவின் தரிசனத்தால் எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். இயேசுவை நான் பின் செல்லுவோம்.
உலகை என்றும் வெறுப்போம், துன்பம் பாதை சென்றிடுவோம். என்றும் அவரின் பலத்தால் எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். நாம் இன்று பார்க்க போகிற செய்தி, நாம் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அருளுவார். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். யாபேசின் இந்த ஜெபத்தை குறித்து நம்மோடு கூட நாம் வேண்டிக் கொள்ளும்படியாக மட்டுமல்ல, நாம் வேண்டிக் கொள்ளும் பொழுது அதை நமக்கு அருளை செய்வாராக. யாபேஸ் என்கிற ஒரு மனிதன் ஒரு காரியத்திற்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டார். அவர் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவருக்கு அருளினார். யாபேஸ் வேண்டிக் கொண்டதை அருளச் செய்த அதே கர்த்தர்தான் இன்றைக்கு நம்மை பார்த்து என்னிடத்தில் வேண்டிக் கொள்கிற காரியம் அருளப்படும் என்கிறார். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் என்கிற பெயருக்கு துக்கத்தை உண்டாக்குகிறவன். யாபேசினுடைய தாயார் அவரை மிகுந்த துக்கத்தோடே பெற்றெடுத்தாள். சிலர் இந்த குழந்தை பிறந்த நேரம் சரியில்லை, அதனால்தான் தகப்பன் செத்து போய் விட்டான், அல்லது இந்த குழந்தை பிறந்த நேரம்தான் நம் குடும்பத்தில் வறுமை என்பார்கள். இந்த குழந்தை பிறந்த நேரம் சரியில்லை, அதனால்தான் இந்த குடும்பத்திற்குள் ஒரு பிரச்சனை என்றெல்லாம் பேசுவதை நாம் கேள்விப்பட்டு இருக்கிறோம். ஆனால் யாபேஸ் பிறந்த சமயத்தில் அவருடைய தாயாருடைய உள்ளத்தில் ஏதோ ஒரு துக்கம் இருந்தது. அதனால்தான் நான் துக்கத்தோட அவனை பெற்றேன் சொல்லுகிறாள். துக்கத்தை உண்டாக்குகிறவன் என்று அர்த்தம் கொள்ளும்படியாக அவருக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார்கள். இப்படியாக பிறந்த போதே யாபேஸ் துக்கத்தை உண்டாக்குகிறவனாக பிறந்தபடியினால் இவனை பெற்ற தாயே சொல்லுகிறாள், குடும்பத்தில் துக்கமும் வேதனையும் தான், இவன் ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாதவன் என்று. யாபேஸ் கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டபோது கர்த்தர் அவருடைய அந்த பாரமுள்ள வேண்டுதலை கர்த்தர் கேட்டு அவரை ஆசீர்வதித்து அவனுடைய சகோதரர்கள் எல்லாரையும் விட கனப்படுத்தி ஆசீர்வாதத்தை உயர்த்தினார். யாரெல்லாம் யாபேஸை அற்பமாக பேசி வேதனைப்படுத்தினார்களோ அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து உயர்த்தி கனப்படுத்தினார். யாபேசினுடைய தாயார் அவரை துக்கத்தை உண்டாக்கிறவன் என்றுதான் நினைத்தார்கள். ஆனால் அதே யாபேசினுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்து அவனை கனப்படுத்தி உயர்த்தினார். யாபேஸ் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தார். கர்த்தர் அவனுடைய வேண்டுதலை கேட்டருளினார். நம்முடைய வேண்டுதல்களை கேட்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அவர் இந்த மாதம் இந்த வருடத்திலேயும் நாம் அவரிடத்தில் கேட்கும் பொழுது நமக்கும் கொடுக்கப்படும். ஆகவே அவர் நம்மை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்கிறார். யாபேஸ் வேண்டிக் கொண்டதை நாம் அவனுக்கு அருளச் செய்தது போல நாம் வேண்டிக் கொள்கிறதை நமக்கு அருளச் செய்ய தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாட்களில் எரிகோ என்கிற ஒரு பட்டணத்தில் பர்த்திமேயு என்கிற ஒரு பிறவி குருடன் வழியருகில் அமர்ந்து பிச்சை எடுத்து கொண்டு இருந்தான். ஒருவேளை அவனை பார்க்கிற சிலர் அவனுடைய காதுகள் கேட்க, இவன் என்ன பாவம் செய்தானோ குருடனாக பிறந்து பிச்சை எடுத்து பிழைத்து கொண்டு இருக்கிறான் என்று. ஒரு நாள் இயேசு கிறிஸ்து அந்த வழியாக வருகிறார் என்பதை அவன் கேள்விப்பட்டவுடனே அவனுக்குள் ஒரு விசுவாசம்
வந்துவிட்டது. இயேசு கிறிஸ்து அவரை பற்றி நான் கேள்விப்பட்டு இருக்கிறேன். அவர் எனக்கொரு அற்புதத்தை செய்து என் துக்கத்தை மாற்றி விடுவார் என்கிற விசுவாசத்தோடு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று சொல்லி அவரை மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டான். இயேசு கிறிஸ்து அவனை தன்னிடத்தில் அழைத்து வரச் சொல்லி, தான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எண்ணியிருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவன், என் ஆண்டவரே, அந்த பிறவி குருடன் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும் வரை மனிதர்களிடத்தில் பிச்சை மட்டும்தான் கேட்டுக்கொண்டு இருந்தான். ஆனால் அவன் முதலாக இயேசு கிறிஸ்துவை சந்தித்த போது அவரிடத்தில் பிச்சை கேட்கவில்லை. அவனுடைய எதிர்பார்ப்பு முற்றிலும் வித்தியாசமாக இருந்தது. அவன் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அவர் ஜனங்களுக்கு செய்து வருகிற அற்புதங்களை பற்றியும் ஏற்கனவே கேள்விப்பட்டு இருந்தான். அதனாகவேதான் அவன் அவரிடத்தில், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது மிகுந்த விசுவாசத்தோடு, ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவனுடைய விசுவாசத்தின்படியே அவனுக்கு தெளிவான பார்வை கொடுத்து அவனை சந்தோஷப்படுத்தினார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துதான் இன்றைக்கு நம் பக்கத்தில் நிற்கிறார். அவர் நம்மை பார்த்து, எதற்காக நீ துக்கத்தோடு இருக்கிறாய்? நீ வேதனைப்படும் போது இருப்பது எனக்கு தெரியும். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நீ என்னிடத்தில் கேள், நான் அதை உனக்கு அருளச் செய்வேன் என்று சொல்லுகிறார். இப்போதும் யாபேசின் ஜெபத்திலிருந்து யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். யாபேஸ் தேவரீர் என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஜெபித்தார். தேவன் துக்கத்தை கொடுக்கிறவர் என்று என்னை பெற்ற என் தாய் பேசுகிறாள். அதை கேட்டு மற்றவர்களும் என்னை, இவன் சபிக்கப்பட்டவன், இவனால் ஒரு ஆசீர்வாதமும் இருக்காது என்று சொல்லுகிறார்கள். ஆகவே முதலாவது என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டார். கர்த்தரிடத்தில் கோடிக்கணக்கான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அவரிடத்தில் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் இருக்கிறது, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. இன்றைக்கு நமக்கு என்ன ஆசீர்வாதம் வேண்டும்? யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். யாபேஸ், கர்த்தாவே, உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும். தேவரீர் என்னை தீங்குக்கு விலக்கி காத்தருளும். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். யாபேஸ், ஆண்டவரே, ஏற்கனவே நான் துக்கத்தை உண்டாக்குகிறவனாக இருக்கிறேன். இந்த நிலையில் இருக்கிற என்னை எந்த விதமான தீங்கும் வந்து துக்கப்படுத்தி விடக்கூடாது என்று சொல்லி கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டார். கர்த்தர் அதை அவனுக்கு அருளச் செய்தார். இந்த உலகத்தில் வாழ்கிற நமக்கு மனிதர்களால் வரக்கூடிய தீங்கு ஏராளம். நாம் வேலை செய்கிற இடத்தில் அல்லது தொழில் செய்கிற இடத்தில் அல்லது வசிக்கிற இடத்தில் கர்த்தரால் ஆசீர்வதிக்கும் பொழுது நம் மீது பொறாமை கொள்கிற சத்துருக்கள் இருப்பார்கள். அவர்கள் பொறாமையில் நிறைந்து நம்மை முடக்கிவிட வேண்டும் அல்லது நம் பணியை, உயர்வை தடுத்துவிட வேண்டும் அல்லது வேலையை விட்டே நம்மை விரட்டிவிட வேண்டும் அல்லது நமது தொழிலை முடக்கிவிட வேண்டும், நம் ஊழியத்தை தடுத்துவிட வேண்டும் என்று நமக்கு வரக்கூடிய நன்மைகளை கெடுத்து விடுவதற்காக நமக்கு விரோதமாக பலவிதமான தீங்குகள் செய்வார்கள். இன்னொரு பக்கத்தில் நமக்கு தீங்கு செய்கிற நம்முடைய கண்களுக்கு எதிர்பாராத எதிரி ஒருவன் இருக்கிறான். அவன்தான் சத்துருவாகிய பிசாசு. அவன் எப்பொழுதும் நமக்கு விரோதமாக தீங்கு செய்கிறவனாகவே தான் இருக்கிறான். சங்கீதம் 121 அதிகாரம். கர்த்தர் நம்மை காக்கிறவர், அவர் நம்மை
நம்முடைய ஆத்துமாவை காக்கிறவர். அவர் நம்முடைய போக்கையும் வரத்தையும் காக்கிறவர். அவர் நம்மை எல்லா விதமான தீங்குக்கும் விலக்கி காக்கிறவர் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அதை நாம் ஒரு ஜெபமாக ஏறெடுக்க வேண்டும். ஏனென்றால் நமக்கு விரோதமாக பல விதமான தீங்குகள் செய்கிற சத்துருவின் ஆவிகளும் தீய மனிதர்களும் அனுதினமும் நம்மை கவனித்து கொண்டேதான் இருக்கிறார்கள். எனவே தினம்தோறும் நாம் ஆண்டவரே, சகல விதமான தீங்குக்கும் எங்களை விலக்கி காத்தருளும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்மை எல்லாவித தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்து நடத்துவார். அன்றைக்கு யாபேசின் வேண்டுதலை கேட்ட கர்த்தர் நம்முடைய வேண்டுதல்களையும் கேட்டு நம்மை ஆசீர்வதிப்பார். நமக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே சிலுவையில் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். நம் மீதுள்ள சாபத்தை முறியடிப்பதற்காகத்தான் அவர் தம்முடைய சரீரத்தை நொறுக்க ஒப்பு கொடுத்து நம்முடைய சாபங்களை எல்லாம் நம் மீது ஏற்றுக்கொண்டார். நம்முடைய சரீர சுகத்தை கொடுக்கத்தான் அவர் தன்னுடைய சரீரத்தில் காயங்களினால் உண்டான தழும்புகளால் ஏற்றுக்கொண்டார். நம்மை எல்லா விதமான தீமைக்கும் விலக்கி பாதுகாத்தார். அவர் சிலுவையில் மரித்து சாத்தானையும் மரணத்தையும் ஜெயித்து உயிர்த்தெழுந்தனால்தான் அவர் இன்றைக்கு நம் வேண்டுதலை கேட்டு நமக்கு அதை அருளச் செய்ய நம் அருகில் நின்று கொண்டு இருக்கிறார். ஆதியாகமம் 43ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் 31. யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கினபடியால் அவன் அழுகிறதற்கு இடம் தேடி துரிதமாய் அறைக்குள்ளே போய் அங்கே அழுதான். பின்பு அவன் தன் முகத்தை கழுவி வெளியே வந்து தன்னை அடக்கி கொண்டு, போஜனம் வையுங்கள் என்றான். தம்பி பென்யமீனுக்கு அளிக்கப் போகும் உணவுக்கு முன்தான் தம்பிக்காக கர்த்தர் சமூகத்தில் தன் ஜெபத்தை அழுகையின் கண்ணீரினால் ஊற்றினான் யோசேப்பு. நம்முடைய தேவன் நமது தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்ற போதுமானவர். வெறும் வார்த்தைகளால் உலகத்தை சிருஷ்டித்தவருக்கு அவர் தம் பிள்ளைகளாகிய நமக்கு எதை வேண்டுமானாலும் தர முடியும். தாம் சிருஷ்டித்த பட்சி பறவைகள், நாட்டு மிருகங்கள், காட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், கடல் வாழ் உயிரினங்கள், பூமியின் மரம் செடி கொடி அனைத்திற்கும் ஆகாரம் கொடுப்பவர். நமது சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டு மனுகுலம் அனைத்திற்கும் ஆகாரம் கொடுக்க அறிந்திருக்கிறார். ஆனாலும் அந்த அனுமதியின் ஆகாரத்தை தருகிறதற்கு முன்னால் அந்த ஆகாரத்திற்கு ஜெபத்தின் வழியாய் நம்மோடு ஒரு உறவாடுதல் வேண்டும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 11 தம்முடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று தாரும். தேவன் நமது அனுதின உணவை நமக்கு வழங்குவதற்கும் நமது அன்றாட அந்தி சந்தி மத்தியான உணவிலும் அந்த உணவுக்காக ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை தந்தார். இந்த உலகத்தில் பல ஜாதி ஜனங்கள் நடுவில் பல வேறு மதத்தினர் மத்தியிலும் நாம் குடியிருந்தாலும் பாசைக்காரர்களினால் உருவாக்கப்படாத வானத்தில் இருந்து வந்த ஒரே தேவனையே நாம் ஆராதிக்கிறபடியினால் நாம் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள். உலகத்தின் ஒளியான இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்திருப்பதால் நாம் ஒளியின் பிள்ளைகள். இயேசு கிறிஸ்துவினால் ரட்சிக்கப்பட்டு பாவ இருளுக்கு விலக்கி நாம் கர்த்தருக்குள் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள் ஆகிறோம். நமது ரட்சிப்பின் நிச்சயத்தை நாம் காத்து கொள்கிறபடியினால் நாம் இருளுக்கும் இரவுக்கும் உள்ளாகாத பகலின் பிள்ளைகள். மரித்தோரிலிருந்து எழுந்திருப்போம் என்ற விசுவாசத்திற்குள் நாம் இருப்பதால் நாம் தேவனுடைய மகிமைக்கு சொந்தக்காரராகி உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். பின்மாற்றமடைந்த சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திற்கு பின் அவருடைய சீஷர்கள் பின்மாற்றமடைந்து தங்கள் தொழிலான மீன் பிடிக்கும் தொழிலுக்கு சென்றார். இரவு முழுவதும் வலை வீசி ஒன்றும் அகப்படாமல் உழைப்பின் பலன் கிடைக்காமல் உள்ளமும் சரீரமும் சோர்ந்து பசியோடு தவித்த
வேளையில் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து சீஷர்கள் மேல் மனதுருகி திபேரியா கடற்கரையில் அப்பமும் மீனும் கரி நெருப்பினால் வேக வைத்து ஒரு தாய் தன் அன்பு குழந்தைகளுக்கு பாசமாய் அளிப்பது போல, பிள்ளைகளே வாருங்கள், வந்து புசியுங்கள், பசியாருங்கள் என்று சீஷர்களை பிணைத்து கொண்டார். பிரியமானவர்களே, நம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை தக்க வைத்து கொள்வதற்கு நம் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள்தான் என்பதை நிச்சயப்படுத்தி கொள்கிறதற்கும், தேவனிடம் சவால் விடும் சாத்தானிடம் நாம் சிக்கிக் கொள்ளாது இருக்கவும், நம் கிறிஸ்துவை நம் இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு முன்னர் ஒரு லட்சியம் இன்றி, வாழ்வில் நம்பிக்கையின்றி ஏனோ தானோவென்று எப்படியோ வாழ்ந்தது உண்டு. ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபின் லட்சியம் இருந்தது, நம்பிக்கை இருக்கு, சமாதானம் இருக்கு. காரணம் என்னவென்றால், வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்பட்டு உள்ளது. இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்பதற்கு முன் மனதில் நினைத்ததை எல்லாம் செய்திருக்கிறோம். அது தவறானாலும் அதையே தவறாமல் செய்தோம். இப்பொழுது ஒரு சிறு தவறு செய்தாலும் பயங்கரமாக ஒரு குற்ற உணர்வு ஏற்படுகிறது. சரியானதைத்தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு துடிப்பு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை ஏற்பதற்கு முன் கண்டதே காட்சி, கொண்டதே கோலம் என்ற ரீதியில் மனம் போல வாழ்ந்தோம். இப்பொழுது தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்று விருப்பம், தேவ சித்தம் செய்ய வேண்டும் என்ற வாஞ்சை உள்ளது. கிறிஸ்துவை ஏற்பதற்கு முன் பைபிள் படித்தோம், ஒரு கடமையாக படித்தோம், பரிசு பெரும் போட்டிக்காக படித்தோம், கட்டாயப்படுத்தி படித்தோம். ஆனால் இப்பொழுது வசனத்தின் மீது ஒரு இனம் புரியாத ஆர்வம் ஏற்பட்டு உள்ளது. கீழ்ப்படிய வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியம், வசனத்தின் மீது ஒரு வாஞ்சை ஏற்பட்டு உள்ளது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்ற பரிசுத்த ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறார். நம்முடைய உள் உணர்வுகளில் ஆவியானவர் பேசுகிற மெல்லிய சத்தம், நம் மனச்சாட்சியின் சத்தம் வருகிறது. அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு ஏற்படுகிறது. பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு நமது இரட்சிப்புக்காக அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசு கிறிஸ்து நமது இரட்சகர் என்று நம் பட்சத்தில் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் கல்வாரி சிலுவையில் காயப்பட்டார். நமது அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினையை அவர் அடைந்தார். நம்மை குணப்படுத்துவதற்காக நமது சரீரத்தில் தழும்புகள் என்றார். ஏசாயா 53:5 இரத்தம் சிந்தினார், நமக்காக நமது ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார். இரட்சகர் என்ற உறவில் கிறிஸ்து நம்மை எதிராளிகளிடம் இருந்து விடுவிப்பவராகவும், போராட்டங்களில் இருந்து விடுவிப்பவராகவும், நோய்களில் இருந்து விடுவிப்பவராகவும், பாவத்தில் இருந்து பாவத்தின் தண்டனைகளை போராட்டங்களில் இருந்து விடுவிப்பவராகவும், நோய்களில் இருந்து விடுவிப்பவராகவும், பாவத்தில் இருந்து பாவத்தின் தண்டனையான நகர தண்டனைக்கு விலகி காப்பவராகவும் செயல்படுகிறார். கிறிஸ்துவானவர் நமக்காக இரத்தம் சிந்தி சரீரத்தில் காயங்கள் ஏற்று நமது ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி உயிரை விடுவிக்கிற உபத்திரவங்களின் வழியாக பாடுகளுக்கு உட்படுத்தி இரட்சகர் என்ற பொறுப்பில் பூரணராக்கினார். பரிசுத்த ஆவியில் நிறைந்து சிமியோன் சொன்ன இரட்சணியம் தேவனுக்கு பகைவர்களாய் இருந்த மனித குலத்தை தேவனோடு ஒப்புரவாகி தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறது. ஆவியில் இரட்சிக்கப்பட்டவர்களை நரக தண்டனையிலிருந்து விடுவித்து தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாக நிறுத்துகிறது. விசுவாசத்தின் பலனாகிய ஆத்துமாவில் இரட்சிப்பு அளித்து பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுவிக்கிறது. பின்பு சரீரத்தில் இரட்சிப்பு அடையும் போது பாவத்தின் பிரசன்னத்தில் இருந்து முற்றிலும் வேறுபடுகிறது. அப்பொழுது நாம் புதிய உலகத்துக்கு உரியவர்களாக மகிமையுடன் தேவ சன்னதியில் நிறுத்தப்படுவோம்.
பரிசுத்த வேதாகமம் உலக மக்கள் அனைவரையும் ஆதாமுக்குள் உடன் பிறந்தவர்கள் என்று உறவில் முன்வைக்கிறது. ஆவிக்குரிய நிலையில் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்த யாவரையும் சகோதரிகளாவார். இது கிறிஸ்துவின் இரத்தத்தில் அவரை விசுவாசிக்கிற யாவருக்கும் கிடைக்கும் கிறிஸ்துவின் இரத்தம் சம்பந்தமான பந்தபாச உறவு. இந்த பந்தத்தில் நாம் அனைவருக்குள்ளும் ஒருமைப்பாடு உண்டாகுகிறது. ஏற்ற தாழ்வு இல்லை, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு இல்லை, அனைவரும் சமம். உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் மனுஷன் ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்கச் செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து ஒருவரே தேவன், நாம் எல்லாரும் சகோதரர்களாய் இருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அனைவர்களுக்குள்ளும் சகோதரர் என்ற உறவு நிலைத்திருக்க கடவது. சகோதரர் சிநேகத்தினாலே ஒருவருக்கொருவர் பட்சமாய் இருங்கள். கிறிஸ்து நமக்கு கற்பிக்கிற யாவும் அவருடைய சொந்த வார்த்தை அல்ல. அவர் தமது சுயமாக ஒன்றும் பேசவில்லை, சுயமாக வரவும் இல்லை, சுய சித்தம் செய்வதும் இல்லை. பிதாவானவரால் அனுப்பப்பட்டார். பிதாவானவரால் சொல்வதையே நமக்கு கற்பிக்கிறார். பிதாவின் சித்தத்தையே செய்கிறார். பிதாவினிடமிருந்து பெற்றுக்கொண்ட எல்லாவற்றையும் நாம் அவருடைய சிநேகிதர் என்ற முறையில் நமக்கு சொல்லுகிறார். அத்துடன் பரலோக ராஜ்யத்தின் இரகசியத்தையும் சிநேகிதர் என்ற உறவினால் நமக்கு தெரிவிக்கிறார். இன்னும் ஒரு மாபெரும் பாக்கியமாக கிறிஸ்து நம் சிநேகிதர் மட்டுமல்ல, பிதாவாகிய தேவனும் நம் சிநேகிதராய் இருக்கிறார். நாம் கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை சிநேகித்து அவரை நம் வாழ்வில் ஏற்றுக்கொண்டபடியால் பிதா தாமே நம்மை சிநேகிக்கிறார். மெய்யாகவே பிதாவாகிய தேவன் தமது ஜனங்களை சிநேகிக்கிறார். ஆபிரகாமுக்கு நாம் சமமானவர்கள் என்ற அந்த பாக்கியத்தினால் சர்வ சிருஷ்டிகராகிய தேவன் தாம் செய்ய போகிற காரியம் எதையும் நமக்கு மறைப்பது இல்லை. ஆபிரகாமை போல நாம் நமது பிள்ளைகளும் பின் சந்ததியினருக்கும் தேவனுடைய கற்பனைகளுக்கும் பிரமாணங்களையும் கற்பிக்கிறவர்களாய் இருக்கிறோம் என்றும் அதன் மூலம் நாம் ஆபிரகாமை போல தேவனுடைய நம்பிக்கைக்குரியவர்கள் என்றும் பாக்கியம் பெறுகிறோம். கிறிஸ்துவின் சிநேகம் சத்துருக்களையும் துரோகிகளையும் நேசிக்கும். யூதாஸ் இயேசுவினிடத்தில் வந்து, ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே என்றார். கிறிஸ்துவின் அன்பு மாறாத அன்பு. யூதாஸ் திருடனாய் இருந்தான். பிசாசின் ஆவி நிறைந்தவன் பிசாசாகவே இருந்தான். கிறிஸ்து அவனை கேட்டின் மகன் என்றார். இப்படிப்பட்டவன் தன் சுபாவத்தின் படியே துரோகி ஆனான். அடுத்தது, நமது கற்பனைகளுக்கும் எட்டாத உறவு, ஒரு மாபெரும் உறவு. நாம் கிறிஸ்துவோடு உடன் சுதந்திரர் என்ற ஒரு மகிமையான பந்தத்திற்குள் ஆகிறோம். இந்த சுதந்திரர் என்ற உறவு பெறுவதற்கு கிறிஸ்துவுடனே கூட நாம் பாடு அனுபவிக்க வேண்டும். இவ்வளவு பாடுகள் நாம் அடைந்திருந்தும் ஆசீர்வாதத்திற்கு ஒப்பானவை அல்ல. பாடுகளால் அதன் முடிவில் மிகுந்த பலன் உண்டு. இந்த காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ரோமர் 8:18 நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும். அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் இருக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறவர்களுக்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தம் பாடுபடுகிறதற்கும் இயேசு நமக்கு முன்வைக்கப்பட்டிருந்த சந்தோஷத்தின் பொருட்டு பாடுகளை சகிப்பது போல நாம் பெற்றுக்கொள்ளப் போகிற மகா மேன்மையான நிலையை மனதிற்கொண்டு உபத்திரவங்களை சகிப்பதற்கு அழைக்கப்படுகிறோம்.
என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு. நாம் நம்புகிறது அவராலே வரும். தேவனுக்கு காத்திருக்கிறேன். கர்த்தர் நம் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமென்.